பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய SJCC ஊழியங்கள் சார்பாக வாழ்த்துதலை கொண்டு வருகிறோம். இந்த ஊழியத்தின் மூலமாய் உங்களுக்கு விடியலின் சத்தம் என்ற நிகழ்ச்சியின் சார்பாக கொடுக்கப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைகள் மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதை எண்ணி கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த வார்த்தைகள் உங்களுடைய மனதிலே மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்குறதை சில தொலைபேசியின் மூலமாய் தொடர்பு கொண்டு பேசுவது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுடைய உள்மன காயங்களை மாற்றுகிறது, நம்பிக்கையை வலுப்படுத்துகிறது, அற்புதங்களுக்குள்ளே உங்களை கொண்டு செல்கிறது, உங்களுடைய விசுவாசத்தை வளர்க்கிறது இந்த கர்த்தருடைய வார்த்தை என்று நினைக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதிலே மிகுந்த கவனமுள்ளவர்களாக இருக்கிறோம். இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறோம். நீங்கள் என்ன பிரச்சனை ஆனாலும் கொஞ்ச நேரம் இந்த வார்த்தையை கேளுங்க. இந்த வார்த்தை உங்களை மிகப்பெரிய அற்புதங்களுக்குள்ளே கொண்டு செல்லும். என்னோடு கூட சங்கீதங்களின் புத்தகம் 84ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசி கேட்போம். எங்கள் கேடகமாகிய தேவனே, எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும், நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல உங்களை யாருமே கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஏக்கம், வேதனை, துக்கம் நிறைய பேருக்கு இருக்கு. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்களை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க, என்னை யாருமே சட்டை பண்ண மாட்டாங்க, என்னை ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க, என்னை உதாசீனப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்கீங்களா? உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருக்கு துணிக்க பண்ணி உங்களுடைய வேதனைகளை மாற்றி நீங்கள் எவ்வளவு விசேஷமானவர்கள் என்பதை உங்களுக்கு புரிய வைப்பாராக. இங்கே வேதம் சொல்கிறது, தேவனாகி கேடகமாகி கர்த்தாவே எங்கள் மேல் கண்ணோக்கமாயிரும் அப்படின்னு. இந்த உலகத்தில் நம்மளை யார் மறந்தாலும் நினைவு கூறுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். யார் மறந்தாலும் கர்த்தர் நம்மை மறப்பதே இல்லை. கர்த்தர் நோவாவை நினைவு கூர்ந்தார் அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அன்னாளை நினைவு கூர்ந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. யார் மறந்தாலும் நினைக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் லேயாளை நினைவு கூர்ந்தார், நினைத்தருளினார் அப்படின்னு போட்டிருக்கு. மறக்கிறவங்க மத்தியில நினைக்கிற ஒரு கர்த்தர். இந்த நாளின் தேவ செய்தியானது கண்ணோக்கும் கர்த்தர் என்ற தலைப்பில் உங்களோடு பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல எப்பவுமே கவனமா இருக்கு. எத்தனை பேர் உங்களை மறந்தாலும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிற இந்த உலகத்துல நீங்க மறந்தா கூட உங்களை மறக்காத ஒரு நல்ல கர்த்தர் இருக்கிறார். அவருடைய கண்கள் உங்கள் மேல் எப்பொழுதும் நோக்கமா இருக்கிறது. அந்த 38 வருஷமா பெதஸ்தா குளத்தாண்ட படுத்திருந்த அன்றைய கவனமெல்லாம் அந்த குளம்தான். ஆனால் அந்த பெதஸ்தா குளத்தாண்ட வந்த இயேசு கிறிஸ்துக்கோ 38 வருஷமா படுத்திருக்கிற அவன் மேல கவனம். அவனுக்கு குளத்து மேல கவனம், ஆனா அவருக்கு அவன் மேல கவனம். ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை அறியாமல் அல்லது அவருடைய வல்லமை புரிந்து கொள்ளாமல், அவருடைய அன்பை தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் வேற யாரையோ தேடி வேற ஏதோ ஒரு அன்புக்காக வேற யாரோ ஏதாச்சும் உதவி செய்வாங்க, வேற யாராச்சும் நமக்கு பாசம் காட்ட மாட்டாங்களா, பரிவு காட்ட மாட்டாங்களா, உதவி செய்ய மாட்டாங்களா, அரவணைக்க மாட்டாங்களா, ஆதரிக்க மாட்டாங்களா, போஷிக்க மாட்டாங்களான்னு நினைக்கலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் இந்த நாளில் ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்னதான் யாருடைய அன்பை யாருடைய உதவி நானாலும் அவர்கள் உதவி செய்யாவிட்டாலும் கண்ணோக்குகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாக சில வசனங்களை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். லேவியராகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம், லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து, பாத்தீங்களா, ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி. போதும் கவனிங்க, இந்த வசனத்துடைய கீவேர்ட் நான் உங்க மேல கண்ணோக்கமா இருப்பேன். 9ஆம் வசனம் 26 லேவியராகமம் 26:9 இப்படி சொல்லுது, நான் உங்க மேல கண்ணோக்கமா இருப்பேன். நீங்க என்ன கண்ணோக்குறீங்களோ இல்லையோ, உங்களை யார் கண்ணோக்குறாங்களோ இல்லையோ, நான் உங்க மேல கண்ணோக்கமா இருப்பேன். சில நேரங்களில் சில நல்ல நிகழ்ச்சியெல்லாம் நடத்தும் போது சிலர் சுற்றி போடுவாங்க. ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, கண்ணு பட்டுரும் அப்படின்வாங்க. இது மற்றவர்களிடத்தில் மற்ற புறஜாதி மக்கள் இடத்துல தான் அந்த பழக்கம் இருக்குன்னா, கிறிஸ்தவர்களுக்கு கூட இருக்குது, தேவனுடைய பிள்ளைகளுக்கிட்ட கூட இருக்குது. நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, நாம் ஒருத்தருடைய கருணை கண் பட்டு தான் ஆசீர்வதிக்கப்படுறோம். அதனால் எந்த கண் பட்டும் நாம் வியாதிக்குள்ளோ பலவீனத்துக்குள்ளேயோ தரித்திரத்துக்குள்ளேயோ நஷ்டத்துக்குள்ளேயோ போயிடவே மாட்டோம். அதனால கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல படும்பொழுதுதான் நமக்கு நன்மைகள் உண்டாகிறது, ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கண்ணோக்கமாயிரும் என்று அந்த பக்தன் வேண்டுகிறான்.
கர்த்தரை தவிர நம்ம மேல கண்ணோக்கமா இருக்கிற வேற யாரு இருக்க போறா சொல்லுங்க. நாம சிலர்லாம் நினைப்போம், இவங்களுக்கு அப்புறம் இவங்க என்ன பார்த்துக்குவாங்க, இவங்க நான் என்ன நல்லா பார்த்துக்குவாங்க, இவரு நல்லா பார்த்துக்குறாருன்னு. எல்லாரும் மனுஷன் தானுங்க. ஒரு நேரத்தில் இருக்கிற குணம் ஒரு நேரத்தில் இருக்காது, ஒரு நேரத்தில் இருக்க பாசம் பரிவு இன்னொரு நேரம் இருக்காது. அவங்களுக்கு வேணும்னா நமக்கு நம்மளை ரொம்ப கேர் எடுத்துக்கிற மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கு வேண்டாம்னா விட்டு போயிடுவாங்க. கர்த்தர் அப்படி கிடையாதுங்க. நான் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து நம்ம மேல் அன்பு கூர்ந்தாராம். நாம் பிறக்காததுக்கு முன்னே, நாம நல்லவங்களா இல்லாத முன்னமே அவர் நம்ம மேல அன்பு கூர்ந்தார். அது என்ன அன்பு? அது அந்த வார்த்தையில அடக்கவே முடியாது. ஈடு இணையில்லாத அன்பு. அந்த அன்பை எவரோடு ஒப்பிட முடியாது. அந்த அன்புக்கு நிகர் அவர் மட்டுமே. இங்க வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் உங்க மேல கண்ணோக்கமாயிருங்க. அதே தேவன் இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற உங்க மேல கண்ணோக்கமாயிருக்கிறார். உங்களை யார் கண்டு கொள்ளாவிட்டால் அவர் கண்டு கொள்ள வல்லவர். அவர் கண்டு கொண்டால், அவர் நம்ம மேல கண்ணோக்கமாய் இருந்தால், அவருடைய கவனம் நம்ம மேல இருந்தால் என்னென்ன நன்மை கிடைக்கும்ன்றத நான் உங்களுக்கு சில விஷயங்களை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். 4ஆம் வசனத்தை பாருங்களேன். 26:4. நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு காலத்திலே உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். கவனிங்க, மழை என்பது ஒரு நன்மையை கொண்டு வரக்கூடிய ஒன்று, விளைச்சலை கொண்டு வரக்கூடிய ஒன்று, மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய ஒன்று. ஆண்டவர் நம்ம மேல கண்ணோக்கமா இருந்தா, சில நேரத்தில் சொல்லுவாங்களே, அவன் காட்டுல மழை பெய்து பாண்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு ஆசீர்வாதம் உண்டாகுதுன்னு அர்த்தம். கர்த்தர் நம்ம மேல கண்ணோக்கமா இருந்தால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டாக ஆரம்பிச்சிடும். மனுஷங்க கண்டு கொள்ளாத போதெல்லாம் ஒன்று தெரிஞ்சு கொடுங்க, ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வர்றதுக்கான பாதையை நோக்கி நான் போறேன். ஏன்னா இவங்க மறக்கும் போது, மனிதர்கள் நம்மை மறக்கும் போது கர்த்தர் நம்ம நினைவு கூற ஆரம்பிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ உங்களை மறக்கிற எல்லாருக்காக ஸ்தோத்திரம், உங்களை கண்டு கொள்ளாதவர்களுக்காக ஸ்தோத்திரம், உங்களை ரொம்ப அசட்டை பண்ணுறாங்களா அவங்களுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டே இருங்க. ஆண்டவரே நன்றி, என்னை மறந்து எல்லாருக்காக நன்றி, என்னை வெறுத்து எல்லாருக்காக நன்றின்னு சொல்லிட்டு ஆண்டவரை நினைச்சிங்க. அவர் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கும்போது உங்களுடைய எல்லையில, உங்கள் வாழ்க்கையில ஒரு மழையை கர்த்தர் கட்டளையிடுவார். அந்த மழை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். நம்பர் 1. நம்பர் 2, 5ஆம் வசனத்தை பாருங்களேன். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். கவனிங்கள், கர்த்தர் ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை, ஒரு குடும்பத்தை, ஒரு சபையை, ஒரு ஜனங்களை நினைவு கூர்ந்தார்னா அவங்க திருப்தியா சாப்பிடும்படிக்கு அவர்களை நல்லா சந்தோஷமா வச்சுக்குவார். மனிதர்கள் நமக்கு நினைவு கூறுறவங்க, நம்மளை நினைவு கூர்ந்து நம்ம மேலே கவனமாக இருக்கும்போது அவங்க நம்மளை கேர் எடுத்துக்கிறாங்கன்னு நினைப்போம். கேர் எடுத்துக்கிட்டே நம்ம என்ன சாப்பிட்றோம்லாம் பார்ப்பாங்க, அளவெல்லாம் எவ்வளோ சாப்பிட்றோம், எவ்வளோ நஷ்டத்தை கொண்டு வரோண்டு. ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாதுங்க. அவர் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்தால் உங்களை திருப்தியாய் சாப்பிட வைத்து உங்களை சந்தோஷமாய் நடத்துவார். ஆகவே 2வது ஆசீர்வாதம், கர்த்தருடைய கண்கள் உங்களை கண்ணோக்கி பார்க்கும்போது உங்களை திருப்தியாய் நடத்துவார், திருப்தியாய் நடத்துவார். ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மேலே படணும்னா உங்கள் வீட்டில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜபத்தை கொஞ்சம் அதிகமாக்குங்க. நான் இப்படி சொல்கிறேன் பாருங்க, யாத்திரா 3ஆம் அதிகாரத்தில் 7-8 படிச்சிங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர்கள் அவருடைய ஆலோட்டிகள் நிமித்தமாக அவளை கொடுமைப்படுத்தும் போது அவருடைய கூக்குரலை நான் கேட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் அவர்கள் படுகிற உபத்திரவத்தை கண்டேன், நான் பார்த்தேன் அப்படின்றார். எப்போ? கூக்குரலை கேட்டார். அப்ப ஜபம் பண்றவங்க வாழ்க்கையில தான் கர்த்தருடைய கண்கள் அவங்கள பார்க்கும். அதனால ஜபத்தை விடவே விடாதீங்க. என்னவானாலும் நேரம் ஒதுக்கி கொஞ்ச நேரம் ஜபிங்க. தனி ஜபம் பண்ணுங்க, குடும்ப ஜபம் பண்ணுங்க, சபையில ஜபம் பண்ணுங்க. உங்களுடைய எல்லா கஷ்டத்துக்கும் ஜபம் ஒரு அருமருந்து. ஜபத்தை அதிகப்படுத்துங்க, கர்த்தருடைய கண்கள் உங்களுக்கு கண்ணோக்கி பார்க்கும். கர்த்தருடைய கண்கள் கண்ணோக்கி பார்க்கும்போது உங்களுடைய தேசத்துல, உங்களுடைய வாழ்க்கையில மழை பெய்ய ஆரம்பிக்கும். 2வது, திருப்தியாய் சாப்பிட்டு சுகமாய் படுத்துக் கொள்வீர்கள், குடியிருப்பீர்கள். 2வது விஷயம். 3வது விஷயம் பாருங்களேன், 6ஆம் வசனத்தை பாருங்க. 6ஆம் வசனம். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு வழி அனுப்புவேன், பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. கவனிங்க, இந்த வசனத்துல இப்படி போட்டிருக்கு, சமாதானத்தை கட்டளையிடுவேன். கர்த்தர் நம்ம மேல கவனமா இருந்தார்னா நம்மளை யாருமே எதிர்க்க முடியாதுங்க. எதிர்க்கிற எல்லா சத்துருடைய வல்லமைகளையும் கர்த்தர் அழித்து தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாராம்? பத்திரமா சுகமா படுத்து தூங்க பண்ணுவாராம். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் அதுபடிக்கு ஒழிய பண்ணுவாராம்.
அழிச்சிருவார். அதாவது உங்களை டிஸ்டர்ப் பண்ற எல்லாரையும் உங்க எல்லையில இல்லாதபடிக்கு பண்ணுவார். எப்ப தெரியுங்களா? கர்த்தர் உங்களை கண்ணோக்கும் போது. அப்ப நாம் ஆராதிக்கிற தெய்வம் எங்கேயோ இருக்கிறார்ல, என்னை நித்தமும் கவனித்து கொண்டே இருக்கிறார், என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, எனக்கு இடும்பு செய்கிறவங்கள பார்த்துட்டே இருக்கிறாரு, எனக்கு உபத்திரம் கொடுக்கல பார்த்துட்டே இருக்கிறாரு, என்னை வேதனைப்படுத்துறவங்கள பார்த்துட்டே இருக்கிறாருன்ற நம்பிக்கையோட நீங்கள் ஜபத்தில் உட்காருங்க, ஜபிங்க, நல்லா ஜபிங்க. கட்டாயம் கர்த்தர் துஷ்ட மிருகங்களை உங்களை விட்டு ஒழிய பண்ணி தத்தளிக்க பண்ணுவார், இல்லாமல் சமாதானத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். மூணாவது விஷயம் இப்படி சொல்கிறேன், அமைதியான ஒரு வாழ்க்கை, சமாதானமான ஒரு வாழ்க்கையை மூன்றாவது உங்களுக்கு கொடுப்பார். நாலாவது விஷயம் பாருங்களேன், 7ஆம் வசனத்தை வாசிப்போம். உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். கவனிங்கள், நாலாவது விஷயம், கர்த்தர் உங்களை கண்ணோக்கும் போது உங்களுக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்குங்க. அந்த பலத்தை வச்சுக்கிட்டு துரத்த முடியாததெல்லாம் துரத்துவீங்க. ஆமென். கவனிங்க, மனிதர்கள் உங்களை வேதனைப்படுத்தி காயப்படுத்தி ஒதுக்குறாங்க நீங்க நினைக்கிறீங்க, அது எல்லாமே கர்த்தர் உங்களை நினைவு கூறத்தான். அவர் உங்களை நினைவு கூறும் பொழுது துரத்த முடியாததெல்லாம் துரத்துவீர்கள், ஜெயிக்க முடியாதெல்லாம் ஜெயிப்பீர்கள். உங்களுக்கு முன்பாக நிற்கிற எல்லா தீய சக்திகளும் ஓடி போகிறத பார்ப்பீங்க. தேவையில்லாத எல்லாமே ஓட ஆரம்பிக்கும். எப்ப நான் கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்க்கும் பொழுது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை. நான்காவது ஆசீர்வாதம், துரத்துவீர்கள், எல்லாத்தையும் துரத்துவீங்க கர்த்தர் கண்போது. 5வது விஷயம், 8ஆம் வசனத்தை வாசிப்போம். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள், உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். 5வது காரியம் பாருங்க, இந்த 8ஆம் வசனம் எப்படி சொல்லுது, உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள். இது என்ன கணக்கு? ஏதாச்சும் தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல எனக்கு பதிவு போடுங்க, இல்லைன்னா எங்களுடைய நம்பர் தெரியும், ஃபோன் பண்ணி பாஸ்டர் இதுதான் இந்த கணக்கு அப்படின்னு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா 5 பேர் 100 பேரை துரத்துவாங்க, உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். இது எப்படி கணக்கு பண்ணி எப்படி இது அடிக்கிறாங்க, இது எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான புரியாத புதிரா இருக்கு. கர்த்தர் ஒரு மனிதனை கண்ணோக்கி பார்க்கும்போது, ஒரு குடும்பத்தை கண்ணோக்கி பார்க்கும்போது, ஒரு சபையை, ஒரு கூட்டத்தை கண்ணோக்கி பார்க்கும்போது, அவர்களுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற திட்டம் இந்த உலகத்தில் இருக்க யாருக்குமே புரியாது, புரியாத புதிராக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நிறைய பேர் சாதாரணமாக உங்களை நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் உங்களை கண்ணோக்கினால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா கணக்கையும் எவராலும் போட்டு தீர்க்கவே முடியாதுங்க. உங்கள் கணக்கெல்லாம் வித்தியாசமாக இருக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது யாராலும் ஜீரணிக்கவே முடியாது. இப்படித்தான் இவன் முன்னேறினா, இப்படித்தான் இவன் ஆசீர்வதிக்கப்பட்டா, இப்படித்தான் இந்த குடும்பம் மேலே வந்துச்சுன்னு சொல்ல தெரியாது யாருக்கும். ஆனால் ஆச்சரியமான விதத்தில் உங்கள் குடும்பம் மேலே வரும். ஆச்சரியமான விதத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பிரமிக்கத்தக்க விதத்தில் நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் சபையும் உங்கள் சந்ததியும் பெருகி ஆசீர்வதிக்கப்படுகிற நாட்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஜபத்தை அதிகமாய் நாடுகள், கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்க்க ஆரம்பிக்கும். அவர் கண்ணோக்கும் போது இவைகள் எல்லாம் நடக்கும். 5வது காரியம் எப்படி சொல்லுகிறேன், பிரமிக்கத்தக்கதாய் புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு புரியாத புதிராக உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். கர்த்தருடைய கண்கள் உங்கள் வேலைப்படும் போது அது மனித கணக்குக்கு புலப்படாது, மனிதர்களால் கிரகிக்கவே முடியாது. அதுதான் யோபு சொல்கிறார், நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அவர் கண்ணோக்கினாலே நம்முடைய குடும்பத்தில், நம்ம வாழ்க்கையில, நம்முடைய பொருளாதாரத்தில், நம்ம தொழிலில், நம்முடைய சபையில, நம்முடைய எல்லைகளில, நம்முடைய ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாதுங்க. பிரமிக்கத்தக்க கிரியைகள் நடக்க ஆரம்பிக்கும். 6வது காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 9ஆம் வசனத்தை மீண்டும் வாசிடுவோம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து, இந்த கண்ணோக்கமாய் இருக்கிறதுனால தான் இத்தனை ஆசீர்வாதம் உண்டாகுது. கடைசி 6வது விஷயத்தை அதே வசனத்தோட தொடர்ச்சி வருங்க, உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். பழுகவும் பெருகவும் பண்ணுவா. கர்த்தர் கண்ணோக்கினால் பெருக்கம் உண்டாகும். இந்த 6 ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் ஸ்கிரீன்ல தெரிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க விரும்புகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே, உம்மை இதுவரையும் ஏற்றுக்கொள்ளாமல் முதல் முறை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர்களையும் ஆசீர்வதித்து உம்முடைய அன்பினால் நிரப்பி இந்த வாக்குத்தத்தமான வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள்
அவர் மேல் பலிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த செய்தி கேட்ட அத்தனை பேர் மேலும் இந்த ஆசீர்வாதம் உண்டாவதாக. கண்ணோக்கும் கர்த்தர், நீர் கண்ணோக்கினால் என்னெல்லாம் நடக்குன்றத அவங்க அறிந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உடைய பாத்திர அமர்ந்திருக்க பண்ணும். எவர் மறந்தாலும் நீர் மறப்பதே இல்லை. உண்மையில் அளவு கடந்த நம்பிக்கை உடைய ஜனங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். விருப்பமானால் எங்களுடைய ஊழியங்களில் நீங்களும் பங்கெடுக்கலாம். God bless you.